ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? மட்டன் சுக்கா தாங்க பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைல் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணுற மாதிரி டிஷ்ஷஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. நான் கறியை ஆல்ரெடி வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து கருவேப்பிலை நல்லா வதக்கிடுறேன். நான் ஆயில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மட்டனில் கொஞ்சம் ஃபேட்டு கொழுப்பு இருக்கும். ரொம்ப ஆயில் சேர்த்துக்க வேணான்றதுனால தான். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினோன்னா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கான குவான்டிட்டி. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டது பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் சக்தி தனி மிளகாத்தூள் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தனி மிளகாத்தூள்னால் அதுவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இதையும் சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் போட்டோன்னே இந்த வெங்காயத்துக்கூடையே இப்போ நம்ம இதில் வதக்கிடலாம். ஏன்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்காக அதில் சேர்த்து இதை வதக்கிடலாம். நம்ம ஆயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எங்களுக்கு போதுமான ஆயில். அதனால் நான் இப்போது கறியை போட்டு கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இன்னும் அதில் இருக்க கொழுப்பெல்லாம் வந்தபோது அப்போ கரெக்டாக இருந்தது எங்களுக்கு சாப்பிடும் போது. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி கூட தோணலாம். இதை போட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்த கறியில் பார்த்திங்கன்னா நான் 1/2 உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். வேறு எதுவும் சேர்க்கல. கொஞ்சம் இஞ்சி மட்டும் தட்டி போட்டு கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போட்டு நான் கறியை வேக வச்சுருந்தேன். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டோன்னா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். இது கறியெல்லாம் நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நமக்கு அந்த போட்டிருக்க மிளகாத்தூள் அதோட பச்சை ஸ்மெல்லு ப்ளஸ் எல்லாமே இது ஒன்று கூடி வரணும். இந்த டைம் இது மட்டும்தான் நமக்கு. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மூடி போட்டு கொஞ்சம் வைக்கும் போது நமக்கு தண்ணி இதை விட செய்யுங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா இப்போ கிளறி எடுக்கும் போது இது ரசத்துக்கு, வெறும் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.